லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ பதிவு கொண்டு விட்டிருந்தேன். சிறந்த தூக்கத்திற்கான என்னென்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அல்லது வர்ம புள்ளிகளை நாங்கள் இயக்கணும் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே அந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ தூரத்துக்கு அது ஷேர் பண்ணப்பட்டு சொல்லி அதிகமானவர்களால் ஷேர் பண்ணப்பட்டு மிக அதிகமானவர்கள் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு அதிகமான கோல், உண்மையாகவே நிறைய கோல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணதுலேருந்து இப்போவே நான் ரீசண்டாகவே இந்த ஒரு ஒன் டே உள்ளுக்கு இந்த டுடே மார்னிங்லேயே நான் ஒரு 13 கோல் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். 13 கோல் டுடே மார்னிங் மட்டும். நேற்று நைட் இப்படி நிறைய கோல்ஸ் வந்திருக்குது. அதில் முக்கியமாக கேட்டது என்னென்னு சொன்னால், சார் உங்களோட கவுன்சிலிங் எங்கே நடக்குதுன்னு கேட்டாங்க. சார் என்னோட கவுன்சிலிங் நடக்குதுன்னு கேட்டாங்க. என்னோட கவுன்சிலிங் நடக்கக்கூடியது நான் ஆல்ரெடி அதில் வீடியோவை பதிவிட்டு இருக்கிறேன். என்னோட கவுன்சிலிங் 3 இடங்களில் இப்போதைக்கு நடக்குது. ஒன்று உடத்தளவினை மடிக்கே IKS கவுன்சிலிங் சென்டர், இரண்டாவது கட்டுக்கஸ்தோட்ட சேஃப் மெடிக்கேயா சேனலிங் சென்டரில், மூன்றாவது அக்குரண ரோயல் கேயா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த 3 இடங்கள்லையும் இப்போதைக்கு என்னுடைய கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி, கவுன்சிலிங் மட்டும் இல்லை, கவுன்சிலிங் அண்ட் நெச்சுரோபதி தெரப்பி ரெண்டும் சேர்ந்து தான் நடக்குது. ஆக அதை கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளுங்க. என் நம்பரை நான் திருப்பியும் இந்த வீடியோவிலையும் நான் பதிவிடுறேன். நம்பருக்கு கால் பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் சில இடங்களுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. டைம் ப்ராப்ளம் முடிக்கிறதுனால நான் கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் இன் ஃப்யூச்சரில் அடுத்த இடங்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ஆரம்பிக்கும் பொழுது அது சம்பந்தமாகவும் நான் பதிவிடுவேன். ஆகவே அதிகமானவர்கள் கோல் மூலம் கேட்ட விடயம் என்னென்னு சொன்னால், கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி எங்கே சார் செய்வீங்க என்று சொல்லி 3 இடங்கள் திருப்பியும் சொல்கிறேன். உடத்தளவின மடிகே IKS கவுன்சிலிங் சென்டர், ரெண்டாவது கட்டுக்கஸ்தோட்ட சேஃப் மெடிக்கேயா சேனலிங் சென்டர், மூன்றாவது அக்குரண ரோயல் கேயா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த 3 இடங்களையும் கவுன்சிலிங்கும் இந்த உளவியலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான உடல் அவங்களோட ஸ்ட்ரெஸ் இந்த ரிலீஃபுக்காக வேண்டி நெச்சுரோதெரப்பியும் ரெண்டுமே வழங்கப்படுகிறது. ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், தூக்க வராமல் தடுக்கிறதுக்கான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். தூக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு இது யாருக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால், நைட் கூடுதலாக ட்ரைவ் பண்ணுற ஆட்கள், டிரைவர்ஸ் மாருக்கு கூடுதலாக யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க நைட் ட்ரைவ் பண்ணுற நேரம் அவங்க தூங்கிடக்கூடாது. தூங்கினா நீ அரோகரா தான், சரி. அதனால் தூங்கிடக்கூடாது. தூங்காமல் அவங்க அவங்களுடைய ட்ராவல் எப்படி இது பண்ணுறதுக்காக வேண்டி உண்டு. தூங்காமல் எப்படி அவங்களுடைய இது உங்களுக்கு தெரியுமா, அவங்க சில கஷ்டப்படுவாங்க. மோத்த கழுவி கொள்வாங்க, இடைக்கடை பிளேன் டீ காஃபி குடிப்பாங்க. ஏன்னா அவங்க தூங்காமல் போகணுன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு. அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு தூக்கம் வர பார்க்கும் அதிகமாக. அப்போ அவங்க தூங்காமல் அவங்களை எப்படி பாதுகாத்து கொள்றன்றது ஒன்று இருக்குது. அது ஒன்று. தூக்கத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோம். இப்போ தூங்கப்படாது. இப்போ இந்த ஓயல் டைம்லேயும் மாணவர்களுக்கு தேவைத்தானே, சரி, தூங்காமல். அடுத்தது சில ஒர்க் செய்கிறார்கள், நைட் ஷிஃப்ட்டுகள் செய்கிறவங்க, இப்படியான ஆட்களுக்கு தான் இந்த தூக்கத்தை கொஞ்சம் தள்ளி போட, தூக்கம் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்கள் காணப்படுது. அதில் 2 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் நீக்குது. ஒன்று என்னென்றால் ஆக்கிரண குருந்து குற்றி வர்மம் அப்படி சொல்வோம். வர்ம பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான். அவங்களோட மூக்குட நுனிப்பகுதி இருக்குது தான். இந்த மூக்குட நுனிப்பகுதி, இதை நீங்கள் இந்த மூக்குட நுனிப்பகுதி ஆக்கிரண குருந்து குற்றி வர்மம்னு சொல்வோம். அதுக்கு நீங்கள் அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை, நான் சொல்கிறேன், சரி. அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வலது பக்கத்தால் இப்படி இந்த இது தானே, இப்படி இந்த நுனியில் பார்க்க தூக்கி வலது பக்கத்தால்
ஒரு 6 சுற்றுக்கள், இடது பக்கத்தால் 6 சுற்றுக்கள் இப்படி செய்யலாம். வேங்கதா? அப்படி இல்லை நல்லாவே தூக்கம் வருதுன்னு சொன்னால் இப்படி கையை பிடிச்சி இப்படி இப்படி மூக்கை லைட்டாக இப்படி மிச்சம் இல்லை லைட்டாக இப்படி ஃபோர்ஸ் பண்ணி விட்டாலே அவருக்கு தூக்கம் கலைஞ்சிடும். சரி, ஒன்றும் என்ன செய்யலாம்னா நார்மல் ஆகிக்கிற டைமில் இந்த மூக்கு நுனியை எடுத்துக்கொண்டு வலது பக்கம் இடது பக்கம் 6 6 அப்படி 24 டைம் சுற்றலாம். இல்லைண்டா உடனே அவருக்கு தூக்கத்தை பிளாக் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு இப்படி இந்த 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 துண்டுள்ள எங்களோட மூக்கு நுனியை வச்சு லைட்டாக அப்படி ஒஸ்தி விட்டா தூக்கம் போயிட்டு. அடுத்தது நாக்குட நுனி, நாக்கு நுனி வருமம்னு சொல்லுவோம். நாக்குட நுனி, இந்த நுனியை நல்லா இப்படி கடிக்கிறது. வேதா கொனையத்தோட 2 மிச்சம் நேரம் இல்லை 2 மினிட்ஸில் அப்போ 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கடிச்சு விட்டிங்கன்னு சொன்ன நாக்குட நுனி வருமத்தை உங்களுக்கு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸுக்கு தூக்கம் வராது. இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். தூக்கம் வராமல் உங்களையே எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்ன்றது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். ஓகே, நான் ஹிர்ஷாத் கமால், கவுன்சிலர் அண்ட் நேச்சுரோபதி தெரபிஸ்ட்.